இந்த ஹைட்டை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஒரு ஹாஃப் வந்தாச்சு, நெக்ஸ்ட் ஹாஃபுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். குமார் பயப்படியா குமார்? குட் மார்னிங் மக்களே. டே 2 இன் ஐடா வில்லா. டே 1ல் பார்த்தீங்கன்னா திருச்சி டு அணைச்சல் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஐடா வில்லாவோட ஹோம் ஸ்டே டூர் காமிச்சிருந்தோம். காலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நம்ம தங்கியிருந்த ஐடா வில்லாலேருந்து எந்திரிச்சு வெளில வந்து பார்த்தோம் பாருங்கள். அந்த வியூ செம்மையாக இருந்தது. நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். நேற்று வந்து நாங்கள் வந்தோடனையுமே வந்து இந்த ஐடா வில்லா வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, அதோட லொக்கேஷன்லேருந்து பார்க்குற வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து காலையில் சன்ரைஸ் பார்த்த அந்த கிளிப் உங்களுக்கு போடுறேன். அந்த பாதி சூரிய வெளிச்சத்தில் தெரிகிற அந்த மலையோட அழகெல்லாம் வந்து நேரில் பார்த்தா தான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான வியூ. நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோம் ஸ்டேலேருந்து அந்த பால்கனிலேருந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அந்த ஃபுல் வியூவுமே வந்து ஏதோ மவுண்டனோட கிளிஃபில் நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வியூ தான் வந்து இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நேரம் காலையில் எழுந்திரிச்சு அந்த சன்ரைஸை வந்து ரசித்து நின்றுக்கிட்டு இருந்தேன். இங்கே இருக்கிற அணைச்சல் ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர், லைக் வந்து 500 மீட்டர்ஸ் வந்து போயிட்டு 500 மீட்டர்ஸ் வந்து ரிட்டன் வரலாம். 2 பேர் போகலாம் அட் அ டைமில். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ அது முடிச்சுட்டு ட்ரீம் லேண்டுன்னு ஒரு பார்க் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40+ ஆக்டிவிட்டீஸ் அங்கேயுமே வந்து இன்க்ளூடிங் ஜிப்லைன், ஸ்கை சைக்கிளிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதையுமே வந்து அது வந்து நான் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஹாட் ஏர் பலூன் ப்ளஸ் ஜிப்லைன். இந்த ஜிப்லைன் தனியாக இருக்கிறது வந்து கீழே பார்த்திங்கன்னா பெரிய வேலி மாதிரி இருக்கும். அதில் போகிறது வந்து இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஹாட் ஏர் பலூன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு போயிட்டு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட முடிஞ்சா காட்டுறேன். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஐடா வில்லா ஹோம் ஸ்டே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஹாட் ஏர் பலூன் வந்து போகிறதுக்கு வந்து இங்கே இருக்குது. ஜிப்லைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த ரோட் வழியாக போய் தான் அப்படி போகணும். பட் எனிவே ஹாட் ஏர் பலூன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றே வந்து விசாரித்தோம். பர் பர்சனுக்கு வந்து 1500 சொன்னாங்க. மினிமம் 2 பர்சன் போகணும், மேக்ஸிமம் வந்து 4 பர்சன் போகலாம். ஸோ எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து இன்னொரு ஹாட் ஏர் பலூன் கிளம்புனுச்சு மார்னிங். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அணைச்சல் மூணாரில் வந்து 3 இடத்துல வந்து ஹாட் ஏர் பலூனோட லொக்கேஷன் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இன்னொன்று வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ட்ரீம் லேண்ட் அட்வென்ச்சர் பார்க் போகிற வழியில் இருக்குது. இன்னொன்று வந்து மூணார் போகிற வழியில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 1500 சொல்லியிருந்தாங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து அரௌண்ட் 8 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரீம் லேண்ட் அட்வென்ச்சர் பார்க் போகிற வழியில் இருக்கிற ஹாட் ஏர் பலூன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1000 வரைக்கும் பர் பர்சனுக்கு வந்து குறைச்சி பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த 3 இடத்துல விசாரிச்சுட்டு எங்கே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்களோ அந்த ஹாட் ஏர் பலூனை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் முத நாளே போய் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்றைக்கே புக் பண்ணிடுங்க, மார்னிங் வந்து கூட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வந்தோடனேயுமே வந்து உங்களை அலோவ் பண்ணிடுவோம், ஃபஸ்ட் ரைடாகவே நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கப்புள்ஸ் தான் வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் போகிறதுக்கு வந்து விருப்பப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. நிறைய கப்புள்ஸ் தான் வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த ஹாட் ஏர் பலூனில் ட்ராவல் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு டைமிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் அப்புறம் வந்து ஈவினிங் சன்செட். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து இந்த பலூன்லேருந்து பார்க்குறதுக்கான வியூ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த ஹாட் ஏர் பலூன் வந்து அதோட உச்சிக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த கயிறு கட்டியிருக்காங்கள, அந்த கயிறு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் தான் அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். பாருங்கள், இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து மேலே ஏறி இருக்குது. எல்லா சைடும் வந்து கயிறு கட்டி கீழே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹைட் மேலே ஏறிட்டு கீழே இறங்குறதுக்கு வந்து 1500 per person வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து 7 minutes 8 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து இந்த ஹாட் ஏர் பலூனோட வியூ கீழே மட்டும் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். ஜிப்லைன் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. Get ready for the adventure. எப்படி குமார்? அதெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக பயமாக இருக்குது. பிரச்சனை என்னன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. அந்த ஹைட்டை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஜிப்லைனில் போகிறது பயம் இல்லை, மேலேருந்து கீழே பார்த்தா அப்படியே கால்லாம் நடுக்குது இதுக்கிட்டுன்னு. மேலே வர வர கால் நடுக்குது. 1-2 ரெடி ஆன 1-2 மச்சி இங்கே திரும்புங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அடியா இதுதான் முக்கியமான. ஒரு ஹாஃப் வந்தாச்சு, நெக்ஸ்ட் ஹாஃபுக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஹாஃபுக்கு இது மேலே ஏறி இங்கேருந்து இப்போ வந்தா புள்ளோட வீடு எடுக்காம പറയൂ.
ஓகே கேமரா பத்திரம். இப்போ தான் அணைச்சல் ஜிப்லைன் போயிட்டு வரோம். அந்த 1 கிலோமீட்டர் ஜிப்லைன் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. சேஃப்டி வைஸுமே வந்து சூப்பராக எல்லாமே வந்து ஹேர்னஸ்லாம் மாட்டி விட்டு நல்லா டைட்டாக மாட்டி விட்டு ப்ராப்பராக கைட் பண்ணி அந்த எண்டில் வந்து பிரேக்லாம் வச்சு சூப்பராக வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா சேஃபாக கூட்டிகிட்டு வராங்க. ஒரு சைடு 500 மீட்டர், இன்னொரு சைடு 500 மீட்டர். பார்க்கவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அங்கே ஜிப்லைன் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் ஸ்டேக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் ரெடியாக ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம்லேண்ட் அட்வென்ச்சர் பார்க். இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 40+ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஜிப்லைன், ஸ்கை சைக்கிளிங், அப்புறம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ரோப் கார் இருக்குது, கிரிக்கெட் விளாட்லாம், ஷட்டில் விளாட்லாம், அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபால் இருக்குது, ஹாரர் ஹவுஸ் இருக்குது, மிரர் ஹவுஸ் இருக்குது, 12D தியேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 1100 கிட்ட வாங்குறாங்க. கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹைட் இருக்கிறவங்களுக்கு அவங்க பேமெண்ட் வாங்குறது கிடையாது. பேமெண்ட் இல்லாமல் வர கிட்ஸுக்கு பார்த்திங்கனாலும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் அவங்களால வந்து இந்த ஜிப்லைனோ ஸ்கை சைக்கிளிங்கோ இந்த மாதிரி ஹேர்னஸ் யூஸ் பண்ணி போகிற ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவங்க ஹைட்டு தான். ஸோ அவங்க ஹைட்டை வச்சு தான் வந்து அவங்க பேமெண்ட்டுமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹைட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜிப்லைனோ இந்த மாதிரி ஹேர்னஸ் யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அந்த கிட்ஸால் யூஸ் பண்ண முடியாது. பெரி ஏறக்கூடாது. பெரி இது என்ன தெரியுமா, இது போறது பயம் இல்லை, நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே நீங்க ரொம்ப ஜம்ப் அடிச்சிடாதீங்க சைடுல. ஐயோ என்ன சுத்துறே அரே எதற்கு ஓடுறே ஆபீசியா ஆப்போசிட் ஏய் ரா No. குமாரே பயப்பரியா குமாரே? பயப்பற குமாரே. சாண்ட்ரா இரு. சாண்ட்ரா இரு, ஆட்டாத, அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். டெலிவரி எவ்வளவு குடுக்க முடியுமோ குடுத்து விட்டுருங்க. இல்ல சும்மா ஆஃப் பண்ணாதீங்க. ஓகே இதெல்லாம் தரடு. அங்க பாரு அத பாரு. வா யானை போல ஆடு. நீங்களே பாருங்களா? ஓகே போலாம். அம்மா அவங்க தான் நிக்கறாங்க, நான் போட்டுமா? போலாம் ஓடு.
திரும்ப ஒரு சைடு மட்டும் சுத்து. வா அப்படி 2 சைடு சுற்றி நேரா வா. பி இங்கே பாரு. சூப்பர் அட்லன். டாடி இங்க பாரு அப்பாவை. இங்க பாரு அப்பாவை. அங்க பாரு மாமாவை. இது என்னைய ஆட்டி விட்டீங்க, இப்போ நான் வந்து ஆட்டுறேன் இருக்கேன். என்னடு வாங்க வாங்க இப்போ வாங்க. ஸோ இங்கே லஞ்சுக்கு வந்து உள்ள ஒரு குட்டி கடையுமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்கும். இங்கே பாரு எங்கேயா போறோம்? மேல போறோம். டாடி ஜோ அங்க பாரு. ஜோ இங்க ஹாய் சொல்ல மாமாக்கு. should be top priority. யாரா அவன்? ரிச்சர்ட் பேரன்சன். பிரான்சன் ஸ்ட்ரீட் குள்ள. Every accomplishment starts with the decision to try. John F. Kennedy.
அவர் தானே பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யூஎஸ்ல. பாம்பல் கைடா நீ அத்தை கூச்சிருவாங்க கரையோட. The most out of life is to look upon it as an adventure. ஏய் நல்லா இருக்கு. முதுகுக்குள்ளாடி மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. நைட்டு போய் கஷ்டப்பட்டது எங்கேயோ போறோம். விழுந்துருவே தம்பி. ஜோபி பாப்பா சும்மா இரு பாப்பா. இரு Dylan wait let them come out. போ சாண்டி போ. போடா போடா போடா. ஏ போ 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 போ. யான்சி ஆமா போ போ. போ போ போ. இங்க இருக்கு. ஏன் அந்த ரெட் லைட் எங்க எரியுதோ அதுலயே போ. ஏய் வாடா வாடா. அது ஆக்டிவேட் ஆகுது பாரு ஒவ்வொரு இடத்துலயும். லெஃப்ட். இங்க இருக்கு இங்க இருக்கு. வா நான் ஊருக்கு வா நான் போறேன். வா 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 வா. இதுக்குள்ள போ. ஏய் ஓடா. ஓ அதுவா வலி போயிட்டு வருதா? இது ஏய் அங்க முட்டு சேவல் இல்ல இங்க வா நீ. ஏய் இங்க இருக்கு பாரு. முட்டை சாப்பிடு போ. டாரி எத்தனை டாரி சண்ட வா வா. ஏய் அண்ணா நம்ம எல்லாம் இறங்கலாம். ஓகே. தம்பி குதிரா டேய். தம்பி குதிரா டேய். குதிரா. அவ்வளவுதான்டா. தலைகீழ குதிக்கறாங்கண்ணா. தலைகீழ குதிச்சலால. நீ ட்ரை பண்ணுங்க அங்க சொல்லு. இது ஈஸி பா. அண்ணா முடிக்கிறேன். டுவெல் டி தியேட்டர் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்மளோட அந்த எஃபெக்ட் எல்லாமே நம்மளோட உடம்புல எல்லா இடத்துலையும் தெரிகிற மாதிரி, காற்றுலேருந்து மழை பெய்கிற மாதிரி, தண்ணி தெளிக்கிற மாதிரி, எதுலையா போய் இடிச்சோன்னா அந்த ஷேக்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். ஏய் எந்திரிச்சு ஓடுங்கப்பா. என்னப்பா பண்றீங்க? ஏங்க எந்திரிச்சு ஓடு. செம்மையா Yeah.
ஜாஸ்தியே காணோம். எங்க மேடம்? எங்க ஜான்சியே காணோம். டேடி ஜம்ப் பண்ணு. ஹாய் டாரி. ஆமா ஸ்லோவாக தான் போவோம். இங்கே பாரு காட்டுறேன் இது. ஹாய் டாரி. இந்த பலூனில் தான் நிற்கணும் இருக்கு. ஹாய் டாரி. தனியாக தான் போகணும். இனி சரி இது வரேன். அப்பா நீங்க டாரியை மட்டும் பாருங்க. அங்க பாரு மாமா ஹாய் சொல்றாங்க பாரு. டாரி மேலே பாரு மாமா. டாரி என்ன பண்ணுது புலி? கண் இங்க பாரு. அம்மா இதுக்குள்ள இருக்காங்க பாரு. அம்மாவும் டில்லன் இதுக்குள்ள இருக்காங்க பாரு. இங்க பாரு. ஏய் இப்படி திருப்புங்க. இங்க பாரு. இங்க பாரு அம்மாவும் டில்லனும். நீ போக கூடாது இதுல. பாப்பா மாமாக்கு ஹாய் சொல்லு. எமி டாரியஸ் இங்க பாரு. டாரி பாய். ஹே ஆல்பி கை தட்டுங்க. மச்சி முதல்ல இருக்கான்.
ஜோ Hi, you go, no problem. Super. Okay, super. Okay, super. ஸோ இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு மார்னிங் 11 o'clock தான் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோம். ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் வெளில வந்தோம். ஃபுல் டைமே வந்து எல்லா ரைடுமே போய் என்ஜாய் பண்ணோம். நிறைய ரைடு வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியல. பட் நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வரும்போதே வந்து ஃபுட்டை வந்து எங்கள் ஸ்டேக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நாங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு வந்து அந்த டைமை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே 3ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஸ்டே வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மூணார் வழியாக வந்து நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வந்தோம். ஸோ இந்த ஒரு நாள் நாங்கள் போட்ட ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ டே 3ல் வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்கல. பட் நாங்கள் நிறைய இடம் வந்து ரெஸ்ட் வந்தோம். மூணாரில் ஆப்வியஸாக உங்களுக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.